ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுஎன்எஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு அப்டேட், எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் அப்படிங்கிறத சொல்லலாம். வித்ட்ரா எப்போ எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கேள்விகளாக இருக்கும். எப்படி வித்ட்ரால் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமான தீர்வுகள் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இப்போது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு மெயிலும் அனுப்பியிருந்திருப்பாங்க. அதற்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது டீம் லீடர்ஸை செலெக்ஷன் பண்ணுற சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுபடியும் வரும். இந்த சண்டே இன்றைக்கி வரும். அது எல்லாருமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது வித்ட்ரால் எப்போ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே இருக்கும். வித்ட்ரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த கரெக்டான இந்த பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் டீல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது இப்போ ஏப்ரல் ஸ்டார்டிங் வீக், அதாவது ஏப்ரல் 10க்குள்ளேயே வந்து எல்லாருக்குமே வந்து வித்ட்ரால் வந்து கிடச்சிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரால் ஆகிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக வந்து அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ வித்ட்ரால் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வேலட் அப்படிங்கிறதுல இன்னும் வந்து அமௌண்ட் வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து அஃபிலியேட் வேலட்டுக்கு மாற்றுறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரால் பண்ணுறதுக்கான லிமிட் வந்து இருந்திருக்கும் முன்னாடி. இப்போது ஆல்ரெடி இருக்கிற அனைத்து மெம்பர்களுக்குமே 3 lakhs மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வேலட்ஸில் வந்து அமௌண்ட் இருக்கலாம். அதை வந்து ஜீரோ பண்ணுற அளவுக்கு, அதாவது வித்ட்ரால் வந்து ஒரே வித்ட்ராலில் என்டையர் எல்லாருடைய அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆகிடும். அதாவது நீங்கள் இருக்கிற எந்த டாஸ்க் வேலட்டில் எதில் உங்களோட அமௌண்ட் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து ஒரே ஷார்ட்டில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து ஒரு 6,000 rupees இருந்தால் தான் நீங்கள் லிமிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷனையும் எடுத்து விட போகிறாங்க. எல்லாருக்குமே இப்போ வித்ட்ரால் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வித்ட்ரால் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டையராக அவங்களுடைய வேலட்டில் இருக்கிற அனைத்து அமௌண்ட்டுமே வந்து அவங்க வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான அப்டேட்ஸும் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் அந்த ஏப்ரல் ஸ்டார்டிங் வீக், ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அஃபீஷியலாக நோட்டீஸ் போர்டில் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் உங்களுடைய டவுன்லைனர்ஸ் இதை பற்றி தான் மேக்ஸிமம் கேட்டிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு தகவலை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் இதை பற்றி புரிஞ்சுக்குப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயில் அனுப்பினவங்களுக்கு நிறைய பேர் ஒரு டவுட் இருந்திருக்கும். என்னோடய மெயில் போயிடுச்சா இல்லையா, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கூட டவுட் இருந்திருக்கும். அனைவருக்குமே அவங்களுடைய மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் மெயில் பண்ணியிருந்தாலும் மெயிலே சென்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் sbopvtltd@gmail.comக்கு மெயில் அனுப்புனதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் அதிலேருந்து பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுவங்க எல்லாருக்குமே உங்களோட லாகின் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சது. இருந்தாலும் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. யாராவது இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட டீமில் இருக்கிறவங்கள பண்ண வச்சுடுங்க. இதை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரீஃபண்டும் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அவங்களோட ஐடி டோட்டலாக பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க எஸ்பிஓட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கூட பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனியில் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் வரப்போகுது, எப்படி வந்து இருக்கிறவங்களுக்கான இன்கம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, யூடியூப்லேயும் நிறைய இன்கம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்மளோட சேனல்ஸ் எஸ்பிஓ சம்மந்தமான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அதுக்கான இன்கமும் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த உங்களுக்கு எஸ்பிஓ சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.